பூஜைக்கு 144 தடை போட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களையே பசுமனுக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. இது எந்த சமூகமாவது ஒரு முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்த்துருக்கீங்களா? தேவர் சமூகம் கொடுத்த எதிர்ப்பு மிகப்பெரிய எதிர்ப்பு. திராவிட கட்சிகளுக்கு இங்கே நக்கி படைக்காங்க அப்படின்ட்டு. அது நக்கி படைக்கிறோன்ற போய் சொல்லு. கல்யாண சுந்தரம், நீ அதை நக்கி படைக்கிறோன்ற போய் சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனப்பண்ணி கல்யாண சுந்தரம் அவருக்கு தான். அவன் ஊர் ஊராக போய் மேடை போட்டு தேவர் சமுதாயத்தை திட்டுறதுக்கு, தேவரை திட்டுறதுக்குன்னு ஊர் ஊராக போய் மேடை போட்டு பேசிகிட்டு இருக்கான். இவனை எப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த அந்த சமுதாய மக்கள் உங்களோட ஊருக்குள்ளே எப்படி இவனை அனுமதிக்கிறீங்க? இப்போ தேவர் சமுதாய கிராமத்தில் போய்கிட்டு நீங்கள் நின்றுக்கிட்டு யாரோ 1-2 பேர் எதாவது பேசலாம். ஆனால் மேடை போட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை திட்டுறதுக்காகவே மேடை போட்டு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவனை யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. மற்ற சமுதாயத்தை இங்கே தேவர் சமுதாய கிராமத்தில் நீங்கள் மீட்டிங் போட்டோ என் தேவர் சமுதாய தலைவர்களாக இருந்தாலுமே மற்ற சமுதாயத்தை திட்டுறதுக்கு தேவர் சமுதாய கிராமங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க? உங்கள் கிராமங்களில் எப்படி இவனை அனுமதிக்கிறீங்க? மேடையில் ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை பேசலை. ஒரு தலைவர் அப்படிங்கிறவன் மற்ற சமுதாயத்தை தவறாக பேசக்கூடியவனாக இருக்கக்கூடாது. ஆனால் இவன் அந்த தவறாக பேசுகிறது மட்டும்தான் இவனோட தொழிலே. சரி, இவனை எப்படி அனுமதிக்குங்கிறது அது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். சரி வாங்க, இந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற டெய்லி ஒரு பேர் மாற்றுவாப்பில். இந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவன் என்னெல்லாமோ பேசுகிறான். நாயக்கர்களுக்கு நீங்கள் இது பண்ணீங்க, அது பண்ணீங்க. அதாவது ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கல்யாண சுந்தரம் திருமலை நாயக்கரை எதிர்த்து மிகப்பெரிய போரை நடத்தியவர் சடைக்கத்தேவர். அவருடைய தளபதி வன்னியத்தேவர். அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ராமப்பையன் அம்மானை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போர் நாயக்கருக்கும் சடைக்கத்தேவருக்கும் இடையே நடைபெற்றது. ராமப்பையன் அம்மானையை நீங்கள் எடுத்து படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையானதை மட்டும் அப்படி எப்படி மாற்றலாம், வைக்கலாம், இதை தான் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் உண்மையை பேச மாட்டீங்க. உண்மையான கருத்து அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ராமப்பையன் அம்மானையில் சடைக்கத்தேவர் திருமலை நாயக்கருக்கும் இடையே நடைபெற்ற மிகப்பெரிய போர். இதில் எங்கேயாவது உங்களுக்கு உங்களோட அன்கோ கல்யாண சுந்தரம் அன்கோவுக்கு எங்கேயாவது அந்த போரில் ஏதாவது ஒரு தகவல் இருக்கா? எதுவுமே கிடையாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாளுக்கும் கிழவன் சேதுபதிக்கும் நடந்த மிகப்பெரிய போர். அந்த போர்லையும் மறவர்கள் மட்டும்தான், முக்குலத்தோர் மட்டும்தான். உங்களுக்கு அதில் ஒரு சின்ன அரிச்சுடி கூட கிடையாது. சரி, அதன் பிறகு பாண்டியர்கள் நடத்திய போர். எத்தனையோ போர்கள் எடுத்துக்கலாம். நெற்கட்டான் சேவல் போர், வாசுதேவநல்லூர் போர். இந்த போர்களில் ஏதாவது தொடர்பு இருக்கா? சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்ட முடியுமா? ஆங்கிலேயர் குறிப்புகளை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. சரி, வெட்டும்பெருமாள் பாண்டியர் நடத்திய போர், மிகப்பெரிய போர். வடுகப்படை எடுத்து நடத்தினார். இதில் எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது ஆவணங்கள், குறிப்புகள் எதையாவது உங்களுக்கு காட்ட முடியுமா? எங்களால் காட்ட முடியும். தமிழக அரசும் இந்திய அரசும் ஆவணப்படுத்தி வச்சிருக்கு மறவர்கள் பாண்டியர்கள் தான் அப்படின்ட்டு. சரி, இவ்வளவு ஆதாரமும் ஆவணமும் ரத்தம் சொட்ட இருக்குது. புறப்பொருள் வெண்பாமாலை எடுத்து படிங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லப்பட்டது யாருன்னு எடுத்து படிங்க. அதன் பிறகு தமிழக அரசியலை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க திராவிட கட்சிகளுக்கு இவங்க நக்கி பிழைக்காங்க அப்படின்ட்டு. அது நக்கி பிழைக்கிறோன்ற போய் சொல்லு. கல்யாண சுந்தரம், நீ அதை நக்கி பிழைக்கிறோன்ற போய் சொல்லு. இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜைக்கு 144 தடை போட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களையே பசும்பொன்னுக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. இது எந்த சமூகமாவது ஒரு முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்த்துருக்கீங்களா? தேவர் சமூகம் கொடுத்த எதிர்ப்பு மிகப்பெரிய எதிர்ப்பு. அதன் பிறகு பசுமொன்றில் தங்க கவசம் வச்சுட்டு போனாங்க. ஓகேவா? மற்றவர்கள் தான் எங்களை சார்ந்து வாழ்ந்துருக்காங்க. எங்கள் சமுதாயம் யாரையும் சார்ந்து நக்கி வாழ்ந்தது கிடையாது. ஓகேவா? நீங்கள் தான் தேவர் கட்டி தேவருக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுங்க. தேவருக்கு குரு பூஜை, நாங்களும் குரு பூஜை. தேவருக்கு விடுமுறை, எங்களுக்கும் விடுமுறை அப்படின்னு நக்கி பிழைக்கிற வேலைலாம் எங்கள் சமுதாயத்தில் கிடையாது. கல்யாண சுந்தரம், நாக்கு அடக்கி பேசணும், புரியுதா? உனக்கு எங்கள் சமுதாய தலைவர்கள் பதில் கொடுக்காமல் இருக்காங்கன்னா பதில் கொடுக்க முடியாமல் கிடையாது, பதில் தெரியாமல் கிடையாது, புரியுதா? இந்த எருமை மாடு ரோட்டில் சாணி போட்டுடுச்சு அப்படின்னா நம்ம தான் காலை கழுவிட்டு போகணும். இல்லைன்னா அந்த எருமை மாடு சாணியை மிதிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் அசிங்கம், புரியுதா? அதை விட்டுக்கிட்டு எருமை மாட்டை போய் எருமை மாடே நீ சாணி போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எருமை மாடு கேட்குமா? நீ சாணி போடாத, ரோட்டில் சாணி போடாதுன்னு சொன்னால் எருமை மாடு கேட்குமா? எருமை மாடோட புத்தி ரோட்டில் சாணி போடுறது தான், அசிங்கம் பண்ணுறது தான். அது திருத்த முடியாது. அதுக்காக தான் எங்களுடைய சமுதாய தலைவர்கள் ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் எப்போவுமே ஒதுங்கி போக மாட்டாங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.